நடிகர் கவுண்டமணியின் இளநீர் காமெடி காட்சியைப் போல துணிக்கடையில் பட்டு புடவைகளை திருடி தள்ளுபடி விலையில் விற்பனை செய்த சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. சென்னை டி நகர் VN சாலையில் செயல்பட்டு வரும் பிரபல துணிக்கடையில் சைதாப்பேட்டையை சேர்ந்த சுரேஷ் என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக விற்பனையாளராக இருந்து வந்துள்ளார். இவர் விலை உயர்ந்த பட்டு புடவைகளை திருடி விற்பனை செய்து வந்ததாக சக ஊழியர்கள் கடை மேலாளர் சுர்ஹான் என்பவரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது சுரேஷ் விலை உயர்ந்த பட்டு புடவைகளை வேலை முடிந்து செல்லும் போது இடுப்பில் சொருகி எடுத்து செல்வது தெரியவந்தது. இதுகுறித்து மாம்பழம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் சுரேஷை கைது செய்தனர். 20,000 ரூபாய் மதிப்புள்ள 2 பட்டு புடவைகளையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் துணிக்கடைக்கு வந்து ஆஃபர் இல்லையா என்று கேட்கும் வாடிக்கையாளரிடம் இங்கு இல்லை, வேறு கடையில் இருப்பதாக கூறி அவர்கள் கேட்கும் புடவைகளை போட்டோ எடுத்துக்கொண்டு அதனை திருடி வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கே டெலிவரி செய்து வந்தது தெரிய வந்தது. இதேபோல் சுமார் 3 ஆண்டுகளாக 30 லட்சம் ரூபாய் வரை பட்டு புடவைகளை திருடி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதனை காட்டிக் கொடுத்த மற்ற ஊழியர்களான வாசு, பாலா ஆகியோருக்கும் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என்றும் திருட்டில் பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் சுரேஷை மாட்டிவிட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகித்துள்ளனர். இதனால் அவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.